அதான் சொல்றான். இதுதான் அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கறதா கருத்தை தவிர இல்ல மூமினா தான் போனான் மறுமையிலே அவன் சொர்க்கத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களா? அப்படி நீங்க சொன்ன வாசகத்தில் அப்படி இருக்குதா? சரி, அந்த இடத்தை அவங்க சொல்றாங்கல்ல, அந்த நேரத்துல உண்மையாகவே தான் அந்த வார்த்தையை சொன்னாண்டாங்கல்ல, அது இல்லங்கிறீங்களா நீங்க? அந்த நேரத்தில் ஏன்னா உண்மையை பார்க்கும் பொழுது எப்படி உண்மைக்கு மாறாவும் சொல்ல முடியும்? ஒவ்வொரு ஆளுக்கும் இது ஏற்படும். கடைசி நேரத்தில் இதை உணர்ந்து சொல்லும் பொழுது அவங்களுடைய ஈமான் பலனளிக்காது. ஏன்னா கடைசி கட்டாது. அதே நிலைதான் அவன் அடைகிறான். அதை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்ப நீ சொல்றது பொய்ன்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்த வக்கத அசைத்த கபுலு, இப்ப என்ன முஸ்லிம் சொல்லலாம், ஈமான் சொல்லலாம். முன்பு மாறு செய்தாய், முன்பு நீ அநியாயம் செய்தாய், குழப்பம் செய்தாய், அதனால வெற்றி பெற முடியாதுங்கிறது. அதைத்தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. வேண்டுமானே இவங்க சொன்ன வாசகத்தில் சொன்னாங்கல்ல, கொடுத்தாண்டு அதே வாசகம் வச்சுதான் இருக்கிறேன். அதே நம்ம தேவைப்பட்டா உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அவங்க சொன்ன இப்படி இல்லாத இருக்குன்னு சொன்னாங்க, நான் வாசி இல்லைன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபிரௌன் அவன் வெற்றிக்குரியவன், சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன், நரகம் போக மாட்டான் அதுல இருக்குதா? இந்த வாசகத்தை எப்படி சொன்னான்? நம்மளும் சொல்றோம், உளப்புறமா தான் சொன்னான், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. அவ்வளவுதான் அங்க இருக்கிறது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்துல கூட இந்த மாதிரி எல்லாம் தவறுதலா சொல்றாங்க, ஹதீஸ்ல நுழைச்சு விட்டாங்க, இப்படி எல்லாம் நாம் சொல்ல தேவையில்லை என்கிறதை நான் நினைவூட்ட விரும்புறேன். அதே போல யுனஸில் மலாயிகத்தை பிர்ருஹைக்கு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, உயிரோட்டமான கருத்தில் மொழிபெயர்த்து இருக்கிறீங்க, அப்படியா இருக்கிறது? யுனஸில் மலாயிகத்தை பிர்ருஹை மின் அம்ரிங்கிறத நீங்க மொழிபெயர்த்த மாதிரி மக்கள் சொல்லி காமிங்க, மக்கள் விளங்கட்டும் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா உயிரோட்டமான கருத்துன்னு அங்க கிடையாதுங்க. ரூஹுன்னு சொன்னா உயிரோட்டம் அர்த்தம் வைக்கிறீங்க, உயிரோட்டமான கருத்துன்னு வரணும் நீங்க வசனம் நீங்க அர்த்தம் செஞ்சு வைக்கும் பொழுது. அதே போல இந்த 3 வசனங்களுக்கு நீங்க அர்த்தம் செஞ்சு காமிங்க, மக்கள் எல்லாம் லேசா புரிஞ்சுக்கிட்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நான் வச்சுக்கிட்டே வர்றேன். நீங்க இதுவரைக்கும் சொல்லவே கிடையாது. அடுத்ததாக குர்ஆனையும் ஹதீஸையும் எளிதாக புரிய முடியும் அப்படிங்கறத எவ்வளவோ சொன்னாங்க. தலைப்பு இமாமுடைய உதவி இல்லாமலேயே எல்லாவற்றையும் புரிய முடியும் அப்படிங்கறதுதான். எப்படிங்க இது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். இமாம்கள் என்ன சொல்லிருக்கான்னு சொல்லுங்க. நீங்க தலைப்பு அது அல்ல, குர்ஆனுடைய வசனத்துக்கு இமாம்கள் சொன்ன கருத்து சரியா தவறாங்கிறதல்ல. அப்படி இருந்தா நான் சொல்லுவேன், நீங்க தவறுங்களாம் அல்லது ரைட்டுங்களாம். அப்ப அதல்ல, உங்களால் விளங்க முடியுமாங்கிறது தான் நான் கேட்கிறேன். நீங்க திடீர்னு இப்ப இதுக்கு மட்டும் சாலிம் ரலியல்லாஹு விஷயத்துல நீங்க சொல்லிட்டீங்க, உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க விஷயத்துல வந்துட்டீங்க, அப்படி வாதத்துக்கு வாங்க. அப்படி நான் எடுத்து வச்சு எல்லாத்துக்கும் வாதத்துக்கு வாங்கிறோம். கடைசி நேரத்தில் பஜன்க பேரில் சொல்லிட்டாக்கா அது விவாதமாகவே அமையாது அப்படிங்கிறதையும் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். நீங்க அத யூசுப் ஜலீஹா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன கருத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக நீ மொழிபெயர்த்து இருக்கிறீங்க, அதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கறதை நீங்க சொல்லணும். ذَلِكَ لِيَعْلَمَ أَنِّي لَمْ أَخُنْهُ بِالْغَيْبِ, மறைவாக நான் இருந்தபோது அவருக்கு நான் மோசடி செய்யவில்லை என்பதை அவர் அறிவதற்காக அப்படிங்கிற வாசகத்தை நீங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக எழுதியிருக்கிறீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க, எப்படி புரிஞ்சீங்க அப்படிங்கறதை நீங்க எங்களுக்கு விளக்கணும். அதே போல இது காலூல யூசுப் வ அஹூஹு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் அஹப்பு இலா அபினா, நம்ம தந்தைக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க மின்னா நம்மளை விட என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர் சொன்னதாக உள்ள வசனத்துக்கு நீங்க விளக்கம் கொடுக்கிறீங்க. யூசுஃபும் அவரது ஒரு சகோதரரும் யக்கூப் நபியின் 2ஆம் தாரத்து பிள்ளைகளாகவும் மற்ற சகோதரர்கள் மூத்த தாரத்து பிள்ளைகளாகவும் இருந்திருக்க வேண்டும்ங்கிறீங்க. இந்த விளக்கத்தை எங்கிருந்து எடுத்தீங்க? குர்ஆன்ல எடுத்தீங்களா, ஹதீஸ்ல எடுத்தீங்களா, இமாம்கள் சொன்னதை எடுத்தீங்களா? இமாம்களை சொல்ல நேரடியா எடுத்தேன்னு சொல்லுங்க, இல்ல குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லுங்க. ஆக எதுவா இருந்தாலும் நீங்க பதில் சொல்லணும். உங்களுக்கு சொன்னதுல தான் வச்சு கேட்கிறோம். நீங்க உங்களுக்கு தஃப்சீல் எழுதிருக்கிறீங்க, எங்க இமாம்கள் சொன்ன கருத்து எடுத்திருக்கீங்க. சில இடங்கள்ல நீங்க தப்பான கருத்து சொல்லி இருக்கிறீங்க. அதை சுட்டி காட்டுவதற்கு தான் இந்த விவாதம் நடைபெற்று இருக்கிறது. உரிய முறையில உங்களோட விவாதத்தை தொடருங்க அப்படி கேள்வி கேட்கிறேன். அதே போல சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விஷயத்தை தொடங்குற மாதிரி எல்லா விஷயத்தையும் வாங்க, நம்ம விவாதிப்போம். எது சத்தியம்ங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளட்டுமே. ஏன்னா குர்ஆன் விளக்கம் என்கிற பெயர்ல குழப்பித்தான் இருக்கிறாங்க என்று பின்னாடி பார்த்துக்கிறங்க. தலைப்புக்கு உட்பட்டு நம்ம எடுத்து வைத்த வாதங்கள்ல ஒண்ணுக்கும் பதில் சொல்லாம இப்ப இப்னு அரபிக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன பதில்? இப்னு அரபி அவன் சொர்க்கத்துக்கு போவான் எங்க இருக்குது, நீங்க சொன்ன கிதாபுல எங்க இருக்குது, நீங்க சொன்ன கிதாபுல எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப படிக்கல, ஒழுங்கா படிக்கல. எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துருக்குறோம்.
அது தெளிவா இருக்கிறது. அதாவது எப்படி தெளிவா இருக்கிறது? தூய்மையாக அல்லாஹ் கைப்பற்றினான், தூய்மைப்படுத்தப்பட்டவனாக கைப்பற்றினான், எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் கைப்பற்றினான். லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குபுஸி அப்படிங்கிற, அதுக்கு பிறகு அவர் எந்த ஒரு தப்பும் செய்யல, கைப்பற்றின பிறகு ஒரு தப்பும் செய்யல. இஸ்லாம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிரும். அதுக்கு முந்தைய அவன் என்னதான் பண்ணியிருந்தாலும் ஆமன்துன்னு சொன்னதுனால அது அழிஞ்சு போச்சு எல்லாமே. இவ்வளவு தெளிவாக சொல்லிவிட்டு அது மாத்திரம் இல்ல, ஜஅலஹு ஆயத்தன் அலா இனாயத்திஹி சுப்ஹானஹு பிமன் ஷாஅ, நாடியவர்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டுவான் என்பதற்கு இது அத்தாட்சியா இருக்கிறது. பிறவன் மாதிரி இருந்தா கூட அவனுக்கும் கூட அல்லாஹ் கருணை காட்டுவான் என்றெல்லாம் அவர் சொல்லி இருக்கிறது. அவர் கையில கொடுத்த பேப்பர்ல இருந்தும் கூட எங்க இருக்குன்னு கேட்கிறேன். நான் என்ன செய்யறது? இவ்வளவு தெளிவா இருந்து அதுக்கு தான் என்ன செய்யறாருன்னா, அதே ஃபுசூஸுல் ஹிகம்ல வந்து 212ஆம் பக்கத்துல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபனஜ்ஜாஹுல்லாஹு மின் அஸாபில் ஆகிரத்தி ஃபீ நஃப்ஸிஹி, அவனை அஸாபுல் ஆகிரத் அஸாபில இருந்து அவனை காப்பாத்தி விட்டான் அல்லாஹ். அதாவது அஸாபுல் ஆகிரத்துல இருந்து காப்பாத்தினானான்னு கேட்டார்ல, அதையும் சொல்லிவிட்டாரு. ஃபுசூஸுல் ஹிகம்ல இப்னு அரபி சொல்லிவிட்டாரு, மர்மையின் வேதனையிலிருந்தும் அவரை வந்து காப்பாத்தி விட்டான். ஒனஜ்ஜா பதனஹு, உடம்பையும் அவரை காப்பாத்தி விட்டான்னு சொல்லி அந்த உடம்பை காப்பாத்துவோங்கிற ஆயத்தை போடுறாரு. உடம்பை காப்பாத்தின மேட்டு பிரச்சனை இல்லை, அவரை சொர்க்கவாசி ஆக்கிட்டான், நரகத்துடைய வேதனையிலிருந்து காப்பாத்தி விட்டான் என்று சொன்னதையும் கூடுதலாக அந்த தகவலுக்கு நம்ம வைக்கிறோம். இதை நீங்க என்ன செய்யணும், மனசுல வச்சுக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஜலாலைன்ல சொன்னதற்கு பார்த்தீங்களா, அதில் என்ன மறைச்சிட்டேன்? கரெக்டு தானே சொல்லியிருக்கிறேன். ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருந்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிற ஆசைப்படுற தப்பா? தப்பு கிடையாது. எப்ப தப்பு இல்லை? இன்னொருத்த மனைவியா இல்லாம இருக்கும்போது, தலாக்கெல்லாம் நடந்த பிறகு தலாக்கு விட்டாங்க, நான் பாதிக்கப்பட்டாங்க, வாழ்க்கை இல்லாம இருக்கிறாங்கன்னா அது தப்பு இல்லை. ஒருத்தருக்கு மனைவியா இருக்கும்போது ஆசைப்பட்ட, அதுக்கு பேர் என்ன? இங்க ஜலாலைன்ல இருக்கிறது லவ் ஃபாரகஹா, இந்த ஜெயிது வந்து இந்த ஜெயினபை விட்டு விலகிட்டாருன்னு சொன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே. இன்னொருத்தர் மனைவியா இருக்கிறவரை இப்படி ஆசைப்படுவது வந்து சாதாரண மனுஷனுக்கு வந்தாலே தப்பு, சாதாரண மனுஷனுக்கு வராது பெரும்பாலும். ஆனா ரசூலுல்லாஹ்க்கு வந்துங்கிறாங்க. அப்ப அதைத்தான் நான் கேட்டதே தவிர, ஒரு பெண்ணை என்னமோ டைவர்ஸ் பண்ணப்பட்டு இருந்த நிலையில் இதை சொன்ன மாதிரி கொண்டு போறாரு, அப்படி இல்ல. ஜலாலையில் எப்படி இருக்குன்னு கேட்டா, இவர் தலாக்கு விட்டுட்டா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமே, இப்படி நீங்க ஆசைப்படலாமா? சாதாரண மனுஷனுக்கு இது அனுமதி இருக்குதா? இன்னொருத்தனுக்கு மனைவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு நமக்கு எப்படி கல்யாணம் பண்றன்னு ஆசைப்படுறது? அவங்களா தலாக்கு விட்டு அவங்க இதெல்லாம் இருந்து இருக்கிற நேரத்தில் அது ஒரு பிரச்சனை இல்லை, அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாயிரும். அப்படி இல்லை ஜலாலைன்ல என்பதையும் நீங்க வச்சுக்கணும். அடுத்து வந்து இந்த முன்னுக்கு பின் முரணா பேசுறதுதான் வேலைன்னு நம்ம சொன்னோம். அது சும்மா சொல்லல, வரிசையா கிளிப்பிங்க போட்டு போட்டு அபு தாலிப் முஸ்லீம் இல்ல, இறைவன் இங்கும் இருக்கிறான் எங்கும் இருக்கிறான் எங்கும் இல்ல, இப்படி எல்லாம் பொருள் எல்லாத்தையும் கிளிப்பிங்க போட்டு போட்டு காட்டிட்டோம். இப்பவும் முரண்படுறீங்களேன்னு காட்டணும். முதல்ல நாங்க முரண்படலன்னு மறுத்துட்டு தான் நீங்க முரண்படுறீங்கன்னு அவங்க நமக்கு சொல்லணும். அவங்க என்ன செய்யல, அந்த முரண்பாட்டுக்கு பதில் சொல்லாம நீங்க தான் வந்து முரண்பட்டுட்டீங்க, எந்த ஹதீஸை தவறுண்டீங்களோ அந்த ஹதீஸை நீங்க ஆதாரமா காட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹதீஸ்ல இந்த பேன் பார்த்ததெல்லாம் விட்டுவிட்டாங்க அப்படின்றாங்க. அதான் இந்த ஹதீஸ், இந்த பேன் பார்த்தது மற்ற விஷயங்கள்லாம் சேர்ந்த முறையிலும் ஒரு ரிவாயத் இருக்கிறது. இந்த பேன் பார்த்ததெல்லாம் இல்லாம தனிமையில இருந்த மாதிரி இல்லாம வேற மாதிரி அந்த அர்த்தம் கற்பிக்கிறதுக்கு முடியாமையும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அப்ப அதுல எதுக்காக அந்த ஹதீஸை மறுக்கிறோம்? ஒரு பேன் பார்த்தது இந்த மாதிரி மடியில உள்ள விஷயத்தை தான் மறுக்கிறோம். ஒரு பெண்ணு போய் இப்படி வந்துகிட்டே வேர்வையெல்லாம் வலிச்சு எடுத்து இந்த மாதிரி மேட்டர்லாம் மறுக்கிறோம். அது இல்லாம ஒரு அறிவிப்பு இருக்குமே, ஆனால் அதுவும் தள்ளணுமா? அப்படி நாங்க தள்ள மாட்டோம். அந்த புகாரில் நாங்க சொன்ன மாதிரி ஹதீஸ் இருக்குதா இல்லையா? புகாரியில 2895வது ஹதீஸ்ல அது இருக்கிறது. அதுல என்ன இல்ல, பேன் பார்த்த சம்பவம்லாம் இல்ல. அதை நம்ம எழுதியிருக்கமே தவிர ஒரு சம்பவத்துல இட்டு கட்டப்பட்டதும் சரியானதும் கலந்து இருக்குமே ஆனால், இன்னொரு சம்பவத்துல இட்டு கட்டது கழிச்சிட்டு இருக்குமே ஆனால், இட்டு கட்டது கழிச்சது நாங்க தள்ளி இருக்கோமா? தள்ள மாட்டோம். இதுல இந்த பேன் பார்க்கிற இல்லாம உள்ள அறிவிப்பை நாங்கள் எடுப்போம் ஆதாரமா, அதை நாங்க போட்டிருக்கோமே தவிர ஒரு முரண்பாடு இல்லை. இதெல்லாம் ஆய்வு பண்ணி நம்ம முன்னாடி இப்படி சொல்லி இருக்கிறமெல்லாம் தெரியாம இல்லை, உட்கார்ந்து மகது பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதில் வரக்கூடிய கேள்விகள்லாம் எதிர்கொண்டு தான் இது எழுதியிருக்கமே தவிர எங்கள்கிட்ட ஒரு குழப்பம் கிடையாது. அதை நாங்கள் இதை வந்து பதிவு பண்ண விரும்புகிறோம். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா, மடியில வச்சாங்கன்னு எங்க இருக்கு? மடியில வச்சாங்கன்னு ஒரு வார்த்தையை காட்டுங்கிறாங்க. அதுல நான் வாட்சி காட்டி தான் சொன்னேன். முஸ்லீம்ல இருக்கிறது 3536 இந்த கம்ப்யூட்டர் நம்பரும் அந்த பிரிண்ட்ல வித்தியாசங்கள் இருக்கலாம். இந்தஹா, தன்னுடைய தலையை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை அவரிடத்தில் வைத்தார்னு இருக்கு. அவர்கிட்ட எங்க வைக்கிறது? தலையை அவங்க வச்சுக்கிட்டு இருக்கல, அந்த தலை அந்த பெண்ணிடத்தில் வைக்கப்பட்டிருச்சு. எங்க தலையை வைக்கிறது? அவரிடத்தில் வைத்தாரா? மார்பிளையா? நெஞ்சில சாய்வாங்க, இல்லாட்டி தொடையில சாய்வாங்க. அவரிடத்துல கொண்டே தலையை வைக்கிறாங்க, கலட்டி கொண்டே வைக்கிறாங்களே. எப்படின்னு வாசகம் எப்படி இருக்கு? இந்தஹா